எம்ஜிஆர் ஐயாவுடைய இறப்புக்கு அப்புறம் ஜானகி அம்மையா இங்க லைக் அவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கும். அந்த அந்த பிரிவு எப்படி இருந்துச்சு? எப்படி? இல்ல அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. பட் அன்னைக்கு செத்து போன அன்னைக்கு இன்சிடென்ட் நான் சொல்லுறேன். அன்னைக்கு வந்து 4 o'clockலேருந்தே வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. த கிச்சன் வாஸ் ஸோ பிஸி, எவ்ரிபடி வாஸ் ஈட்டிங் முறுமுறு தோசை எவ்ரி திங். அங்கே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. அண்ட் தென் 24th, it was 24th I think that day. 20 like half-yearly holidays. ஸோ எல்லாருமே நாங்கள் கேரளாக்கு போகிற மாதிரி இருந்தோம். அப்போ பிஆர்எஸ் டாக்டர் கூப்பிட்டு, எங்களுக்கெல்லாம் தெரியாது எவ்வளோ சீரியஸ்ன்னு எங்களுக்கு தெரியாது. பிஆர்எஸ் டாக்டர் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, வேண்டாம் நாளைக்கு ஊருக்கு போகாதீங்க, ஐயா வந்து சீரியஸாக இருக்காரு, வி கான்ட் ப்ரெடிக்ட் எனி திங், அவர் கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் வந்து போதும் அப்படி சொல்கிறாரு. பட் அந்த ரூமே வந்து இப்போது நிறைய புக்ஸ்லாம் எழுதினாங்களா, கோடிக்கணக்கான பணம் அந்த பக்கத்து ரூமில் இருந்தது. ஃபுல்லாக ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தான் அந்த ரூம். இட் வாஸ் அ மினி ஹாஸ்பிட்டல். ஏதாவது கொஞ்சம் பணம் வச்சுருந்துருப்பான் அவர். ஓகே, ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்தது. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சீரியஸ்ன்னு எங்களுக்கு காதில் உழுது. கீழே நாங்கள் இருக்கோம் பசங்களாம். ஐ வாஸ் மேரிட் அண்ட் ஆல். அப்போவே 2 பசங்க இருக்காங்க இல்லையா. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஐ திங்க் 22-23. ஸோ வந்து நாங்கள்லாம் வந்து சண்டை போட்டோம் அம்மாட்ட, எங்களுக்கு சேச்சாவை பார்க்கணும், சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு சேச்சாவை பார்க்கணும். சரி வாயை மூடிட்டு அங்கே போய் அழுகுறது அதெல்லாம் வைக்கக்கூடாது, போய் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவருக்கு ஆல்ரெடி சிக், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மேலே ரூமுக்கு போனோம். அவர் வந்து பெட்டில் வந்து இந்த கார்னரில் படுத்திருந்தார், இப்படி சைடில் படுத்திருந்தார். ஒரு கழிச்சு படுத்திருந்தார். நாங்கள் சொன்னோம், சேச்சா அவங்கள பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க அம்மா அப்படின்னு. அப்பவும் அவங்கள கோழி மூட்டி விட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, இல்லை சேச்சாக்கு உடம்பு சரியில்லை. நல்லா தான் பேசினார். ஒரு ஐ திங்க் 7 o'clockலாம் நல்லா தான் பேசினார். உடம்பு சரியில்லை, நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்க என்னை பார்க்கறதுக்கு, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் க்ரௌட் இருக்காங்க சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு காலையில் வாங்க. அப்புறம் அவர் சொன்னார், ஹெல்த்து தான் முக்கியம். கடைசியாக பேசினது இதுதான், ஹெல்த்து தான் முக்கியம், என்ன இருந்தாலும் ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னாரு. அதுதான் லாஸ்ட் வேர்ட்ஸ் டு அஸ்.